Hello children. First வீடியோவில் advent of the Europeans introduction பார்த்தோம். அதாவது யூரோப்பியன்ஸ் வந்துட்டு எந்த ரூட் வழியாக வந்துட்டு இந்தியாவுக்கு வந்தாங்க, யார் யார் வந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது செகண்ட் வீடியோவில் வந்துட்டு போர்ச்சுகல்லேருந்து வந்த வாஸ்கோ ட காமாவை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாஸ்கோ ட காமாவுக்கு அப்புறம் வந்த அடுத்த 3 பேரை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஆக்சுவலி போர்ச்சுகல்லேருந்து வந்துட்டு இந்தியாவுக்கு வந்த 4 பேர் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, வாஸ்கோ ட காமா, பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா, அல்ஃபோன்சா டி அல்புகர், நினா டி குன்ஹா. ஸோ வாஸ்கோ ட காமா நம்ம செகண்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. ஸோ பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா எந்த இயரில் வந்துட்டு ஆட்சி செய்தார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1505 to 1509. அதாவது வந்துட்டு 15th செஞ்சுரியில் 5லேருந்து 9 வரைக்கும் ஆட்சி செய்தவர் தான் யார் அப்படின்னா பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. இவரை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் என்ன, இவர் தான் வந்துட்டு இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் போர்த்துகீஸ் கவர்னர் யார் அப்படின்னா பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. எப்போ அவர் வந்துட்டு இந்த கவர்னராக இருந்தார், எப்போ வந்துட்டு அவர் ஆரம்பிச்சாரு, இந்த கவர்னர் லைஃப் எப்போ ஆரம்பிச்சார் அப்படின்னா, அவர் எந்த இயர் ஆட்சி செய்தார்னு சொன்னோம் 1505. ஸோ வரும்போதே அவர் எப்படி தான் வந்தார், இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் போர்த்துகீஸ் கவர்னராக தான் வந்துட்டு அவர் உள்ள வந்தார். ஸோ அவர் வந்த உடனே அவருடைய எய்ம் என்னதான் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவுடைய கடலில் வந்துட்டு அதிகாரத்தை நம்ம தான் செலுத்தணும், இந்திய கடலில் வந்துட்டு அதிகாரத்தை நம்ம தான் செலுத்தணும் அப்படின்ட்டு வந்துட்டு இவர் ரொம்பவே ஆசைப்பட்டார். அதுக்காகவே அவர் ப்ளூ வாட்டர் பாலிசி அப்படிங்கிறத கொண்டு வந்தார். ப்ளூ வாட்டர் எங்கே இருக்கும், சீலையும் ஓஷன்லையும். ஸோ இந்தியன் ஓஷனில் வந்துட்டு முழுக்க அதிகாரத்தை யார் தான் செலுத்தணும், போர்த்துகீஸ் தான் செலுத்தணும் அப்படிங்கிற கொள்கையோடு இருந்தவர் தான் யார் அப்படின்னா பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. ஸோ இந்த பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா அதுக்காகவே வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆக்சுவலி வந்து அங்கே பவரோடு இருந்தது யார் அப்படின்னா அரப் தான். ஸோ இந்தியன் ஓஷன் ட்ரேடில் வந்துட்டு ஒட்டுமொத்த உரிமையும் யார்கிட்ட தான் இருந்தது அப்படின்னா அரப் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அந்த ஆஃப்ரிக்கா சைடில் இருக்காங்க. ஸோ ஆஃப்ரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வர்றது ரொம்ப ஈஸி. ஸோ அதனால் ஏற்கனவே வந்துட்டு யார் அங்கே வந்து வாணிபம் செஞ்சுட்டு இருந்தா அப்படின்னா ஆஃப்ரிக்காவிலேருந்து தான் வந்து அரப் தான் வந்துட்டு வாணிபம் செய்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒட்டுமொத்த அதிகாரமும் அரப்கிட்ட தான் இருந்தது. ஸோ போர்த்துகீஸ் வந்துட்டு இதை பிரேக் பண்ணும், அதாவது அல்மெய்டா வந்துட்டு இதை பிரேக் பண்ணும் அப்படின்ட்டு நினைச்சதால அவர் எடுத்த எஃபோர்ட் வந்துட்டு என்னவா மாறிடுச்சு அப்படின்னா, ஈஜிப்டையும் டர்க்கியும் பாதிச்சது. அதனால ஈஜிப்டும் டர்க்கியும் வந்துட்டு அல்மெய்டா மேலேயும் போர்த்துகீஸ் மேலேயும் ரொம்ப கோபமா இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அல்மெய்டா வந்துட்டு ஏற்கனவே வந்து பீஜப்பூர், குஜராத் இதெல்லாம் கைப்பற்ற நினைச்சதால அவங்களும் ரொம்ப கோபமா இருந்தாங்க. ஸோ பீஜப்பூர், குஜராத், ஈஜிப்ட், டர்க்கி 4 பேரும் சேர்ந்து அல்மெய்டாவை எதிர்க்கிறாங்க. ஸோ சாவல்ங்கிற பிளேஸில் கப்பல் போர் நடக்குது. ஸோ அதில் முஸ்லீம் ஃப்ளீட் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா போர்த்துகீஸை வந்துட்டு ஜெயிச்சிடுறாங்க. அதாவது அல்மெய்டா சன்னை வந்துட்டு கொன்னுட்டு ஜெயிச்சிடுறாங்க. ஸோ இதனால கோபம் அடைஞ்ச அல்மெய்டா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டையூவில் வந்துட்டு முஸ்லீம் ஃப்ளீட்டை வந்துட்டு தோற்கடிச்சிடுறாரு. ஸோ 1509 வந்துட்டு அவருடைய ஒரே எய்ம் என்ன அப்படின்னா, கப்பலில் வந்துட்டு ஒட்டுமொத்த உரிமையும் வந்துட்டு யார்கிட்ட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு, போர்த்துகீஸ்ட இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. இதுதான் வந்துட்டு அல்மெய்டா. ஸோ பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா தான் வந்துட்டு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கவர்னர், போர்த்துகீஸ் கவர்னர். அதுக்கடுத்து அவருடைய பாலிசி என்ன அப்படின்னா ப்ளூ வாட்டர் பாலிசி. அதுக்கு அடுத்தது வந்துட்டு யார் வந்தா அப்படின்னா அல்ஃபோன்சா டி அல்புகர். ஸோ இவருக்கு அடுத்தது, ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னோம் பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா 15th செஞ்சுரியில் 5லேருந்து 9. இவர் எப்போ அப்படின்னா அதோட தொடர்ச்சி 9லேருந்து 15ல் அல்ஃபோன்சா டி அல்புகருக்கு வந்துட்டு ஆட்சி செய்தார். இவர் தான் அல்ஃபோன்சா டி அல்புகர். ஸோ இவர் தான் வந்துட்டு இந்தியாவில் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்போட அதிக பவரோட இருந்த போர்த்துகீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன் இவர் அதிக பவரோட இருந்தார், எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆக்சுவலி பீஜப்பூர் சுல்தான்கிட்ட இருந்து இந்த கோவாவை வந்துட்டு கேப்சர் பண்ணிடுறாரு. ஸோ கோவாவை கேப்சர் பண்ணிடுறாரு எப்போ அப்படின்னா வந்துட்டு இவர் 1509லேருந்து 1515 வரைக்கும் ஆட்சி செய்தார்னு சொன்னோம் இல்லையா. வந்த அடுத்த வருஷம் அதாவது 1510 வந்துட்டு கோவாவை கேப்சர் பண்றாரு. 1515 பார்த்தோம் அப்படின்னா பெர்சியன் கல்ஃப் அதாவது பாரசீக வளைகுடாவில் ஆர்மஸ்ங்கிற பிளேஸில் வந்துட்டு அதிகாரத்தை செலுத்திட்டு இருந்தார். ஆனால் இந்தியாவோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்போடு இருந்தார். எப்படி அப்படின்னா ரெண்டு விஷயம் மூலயமா. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு இந்திய பெண்களை வந்துட்டு என்ன பண்ணலாம், போர்த்துகீஸ் மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வந்தார். செகண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அப்போ அந்த பீரியடில் இந்தியாவில் வந்து ஆட்சி செய்த ஒரு பேரரசர் யார் அப்படின்னா விஜயநகர் எம்பையர். ஸோ அந்த அரசர்களோட இவர் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பை வச்சுருந்ததால இவருடைய பவர் வந்துட்டு இங்கே அதிகமாகவே இருந்தது. ஸோ மெயினாக 2 ரீசன், இந்தியன் விமனை மேரேஜ் பண்ணிக்கலாம், அடுத்து வந்துட்டு விஜயநகர் எம்பையரோட ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வச்சுருந்ததாலே இங்கே ஒரு பவர்ஃபுல்லாக வந்துட்டு இருந்த போர்த்துகீஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அல்ஃபோன்சா டி அல்புகர். ஸோ இவருக்கு அடுத்தது வந்துட்டு நினா டி குன்ஹா வந்தார். ஸோ நினா டி குன்ஹா வந்துட்டு அவருடைய அடுத்த வருஷமே வரல. அதாவது அல்ஃபோன்சா டி அல்புகருக்கு எப்போ சொன்னோம், 9லேருந்து 15th செஞ்சுரியில் 9லேருந்து 15ல் வந்துட்டு அல்ஃபோன்சா டி அல்புகருக்கு சொன்னோம். ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு எப்போ வந்தார் அப்படின்னா
1529 1538 தான் வந்துட்டு இவர் வந்தார். ஸோ அப்போ அந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா நிறைய சர்ச்சு ஃபோர்ட்டு இது மாதிரிலாம் பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க போர்த்துகீஸ். 1516 வந்துட்டு லஸ் சர்ச் மயிலாப்பூரில் வந்துட்டு கட்டியிருந்தாங்க. அடுத்து 1522 பார்த்தோம்னா சாந்தோம்ஸ் சர்ச். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்க பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பீரியடில் விட அதுக்கப்புறம் வந்துட்டு 1529 1538 தான் வந்துட்டு நினாடி குன்ஹா வந்தார். நம்ம வந்து ஏற்கனவே சொல்லிட்டோம், வாஸ்கோட காமா வந்தப்பயே வந்துட்டு எதை வந்துட்டு கேபிட்டலாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க போர்த்துகீஸ்க்கு, கொச்சின் கேபிட்டலாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அல்ஃபோன்சா டி அல்புகர்க் என்ன பண்ணார் அப்படின்னா கோவாவை கேப்சர் பண்ணார். நினாடி குன்ஹா என்ன பண்ணாருன்னா அல்ஃபோன்சா கேப்சர் பண்ண அந்த கோவாவை இப்போ என்னவா மாற்றிட்டாரு, கேபிட்டலாக மாற்றிட்டாரு. ஸோ இவருடைய பீரியடில் கொச்சினுக்கு பதிலாக எது கேபிட்டலாக இருந்தது, போர்த்துகீஸ் கேபிட்டல் கோவாவாக இருந்தது. இவர் என்ன பண்ணார் அப்படின்னா அடுத்தடுத்து நிறைய பிளேஸை கேப்சர் பண்ணிக்கிட்டே இருந்தார். 1534 வந்துட்டு குஜராத் பகதூர் ஷாட் வந்து பேசின்ங்கிற பிளேஸை கேப்சர் பண்ணார். 1537 டையூ கேப்சர் பண்ணார். அதுக்கப்புறம் வந்துட்டு டாமனை வந்துட்டு லோக்கல் சீஃப்ஸ் ஆஃப் குஜராத்தில் இருக்கக்கூடிய உள்ளூர் அதிகாரிகள்ட்ட இருந்து வந்துட்டு என்ன பண்ணார், டாமனை கேப்சர் பண்ணார். அதுக்கப்புறம் 1548 பார்த்தோம் அப்படின்னா சால்செட் கேப்சர் பண்ணார். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இவர் அடுத்தடுத்து கேப்சர் பண்ண பிளேசஸ். இப்போ இது எல்லாமே யாரோட கண்ட்ரோலில் வந்துருச்சு அப்படின்னா போர்த்துகீஸோடைய கண்ட்ரோலில் வந்துடுச்சு. ஸோ மொத்தம் 4 பிளேஸ் தான், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 1534 பேசின், 37 டையூ, அதுக்கப்புறம் டாமன், 48 சால்செட். ஸோ இப்போ போர்த்துகீஸ் ஃபைனலாக வந்துட்டு 16th செஞ்சுரியில் எந்தெந்த பிளேஸ்லாம் வந்துட்டு கேப்சர் பண்ணி வச்சுருந்தாங்க அவங்களுடைய கையிலனா கோவா, டையூ, டாமன், சால்செட், பைசின், சாவல், பாம்பே, இதெல்லாம் வந்துட்டு வெஸ்ட் கோஸ்ட்டு, ஓகேவா, மேற்கு கடற்கரை பகுதியில் இவங்க வின் பண்ண பிளேசஸ். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹூக்ளி வந்துட்டு கிழக்கு கடற்கரை பகுதியில் வந்துட்டு இவங்க சக்சீடான பிளேஸ். அதுக்கடுத்து மெட்ராஸ் கோஸ்ட்டில் வந்துட்டு எங்கே அப்படின்னா சாந்தோமை வந்துட்டு கேப்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் இத்தனை பிளேஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து டொபாக்கோ புகையிலையை வந்துட்டு கல்டிவேட் பண்ணுறத வந்துட்டு இங்கே கொண்டு வந்ததே வந்துட்டு போர்த்துகீஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கோவாவில் வந்துட்டு 1556 பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது யாரும் அப்படின்னா போர்த்துகீஸ் தான் கோவாவில் 1556 வந்துட்டு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை கொண்டு வந்தாங்க. டொபாக்கோ கல்டிவேஷனை அவங்க தான் கொண்டு வந்தாங்க. ஸோ ப்ரெஸ்ஸை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா 1563 என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியன் மெடிசினல் பிளான்ஸ் அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு புக்கை வந்துட்டு ரைட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் 16th செஞ்சுரியில் வந்துட்டு இவங்க அச்சீவ் பண்ண விஷயங்கள். 17th செஞ்சுரியில் என்ன ஆச்சு அப்படின்னா இவங்களுடைய ஒட்டுமொத்த பவரையும் வந்துட்டு இவங்க இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார்கிட்ட அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டச்சுகிட்ட. ஸோ 1739 பார்த்தோம் அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்தது 3 பிளேசஸ் மட்டும்தான், கோவா, டையூ, டாமன். இந்த 3 தவிர மீது எல்லா பிளேசஸையும் அவங்க யார்கிட்ட இழந்துட்டாங்க அப்படின்னா டச்சுகிட்ட இழந்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா போர்ச்சுகல்கிட்ட வந்துட்டு எந்தெந்த பிளேசஸ்லாம் இருந்தது, போர்த்துகீஸ் வந்துட்டு எந்தெந்த பிளேஸ்லாம் ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே வந்துட்டு இங்கே இருக்குப்பா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொச்சின், கேலிக்கட், கண்ணனூர், ஸோ இந்த பீன் போட்டிருந்த பிளேஸ்லாம் வந்துட்டு அவங்க ஆக்குபை பண்ணி வச்சுருந்த பிளேசஸ். தென் ஸோ இப்போ உங்கள் மைண்டில் வந்துட்டு இந்த இயரை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இயர் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, நீங்கள் சம் க்ளூஸ் மூலயமா வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்களுடைய பீரியட்னு பார்த்தோம்னா 14 ஸ்டார்ட் ஆகுது. 14 ஆக்சுவலி 14th செஞ்சுரியில் லாஸ்ட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 14th செஞ்சுரியிலேருந்து எங்கே வருது அப்படின்னா 16th செஞ்சுரி 15th செஞ்சுரி வரைக்கும் தான் நீங்கள் இயர் பார்க்க போகிறீங்க. 16th செஞ்சுரி வந்து அவங்க வின் பண்ணாங்க அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 1453, ஓகேவா, 1453 வந்துட்டு என்னாச்சு, ஸோ 14th செஞ்சுரி 15th செஞ்சுரின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ 14th செஞ்சுரியில் 3 இயர் தான் பார்க்க போகிறோம். 53 என்ன ஆச்சு அப்படின்னா கான்ஸ்டான்டினோப்பில் வந்துட்டு டக்ஸ் வந்துட்டு கேப்சர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 87 வந்துட்டு பார்த்தலோமியூடைஸ் வந்துட்டு கேப் ஆஃப் த குட் ஹோப் வந்துட்டு கண்டுபிடிச்சாரு. அடுத்து 1498 பார்த்தோம் அப்படின்னா வாஸ்கோட காமா இந்தியாவுக்கு வராரு. அதுக்கப்புறம் 2 வருஷத்தில் யார் வராரு, பெட்ரோ ஆல்ட்ரெஸ் கேப்ரியல் அவர் வந்தார். அதுக்கப்புறம் 1501 பார்த்தோம் அப்படின்னா வாஸ்கோட காமா வந்துட்டு செகண்ட் டைம் வராரு. 1524 பார்த்தோம் அப்படின்னா அவர் 3rd டைம் வராரு. அப்போ தான் அவர் இறந்துடுறாரு. அதுக்கடுத்து வந்து ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மெய்டா, இவர் பார்த்தோம் அப்படின்னா 1505 9 வரைக்கும் ஆட்சி செய்தார்னு சொன்னோம். 5 தான் அவர் கவர்னராக வந்தார். 9 வந்துட்டு அவர் இங்கே தான் வந்துட்டு ஒட்டுமொத்த பவரும் கப்பலில் வந்துட்டு கடலில் வந்துட்டு ஹோல் பவரை யார் இருக்கணும்னு நினச்சாரு, போர்த்துகீஸ் இருக்கணும்னு நினச்சாரு. அடுத்து 1509 15 வரைக்கும் யார் இருந்தா அப்படின்னு பார்த்தோம்னா அல்ஃபோன்சா டி அல்புகர்க். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 10 வந்துட்டு
கோவாவை கேப்சர் பண்ணுறாரு. 15ல் வந்துட்டு ஆர்மஸை கேப்சர் பண்ணுறாரு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1529 38 வரைக்கும் நினா டி குன்ஹா இவர் அடுத்தடுத்து நிறைய பிளேஸை கேப்சர் பண்ணார். 30ல் என்ன பண்ணார் அப்படின்னா கோவாவை கேபிட்டலாக மாற்றினார். அதுக்கடுத்து 34ல் பேசைன் அடுத்து 37ல் டையூ, 48ல் சால்சட், 56ல் பிரிண்டிங் ப்ரெஸ் வந்துச்சு, 63ல் இந்தியன் மெடிசினல் பிளான்ஸ் புக் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இந்த இயர்ஸ் மட்டும்தான். இதை கொஞ்சம் நீங்கள் ரீட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த 14th 15th செஞ்சுரி 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் இவருக்கு அடுத்து இவர். ஸோ இந்த 1505 1509 வரைக்கும் ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மெய்டானா அவர் வந்த வருஷம் கவர்னராக இருந்தார். லாஸ்ட்டாக போகும்போது அந்த பவர் இருக்கணும்னு நினச்சாரு. அடுத்து பார்த்தோன்னா 9ல் 15 அல்ஃபோன்சா டி அல்புகர்க்குனா 9ல் அவர் வராரு. ஸோ 10ல் தான் அவர் கோவாவை கேப்சர் பண்ணுறாரு. 15ல் போகும்போது என்ன பண்ணுறாரு, ஆர்மஸ் பகுதியில் அவருடைய அதிகாரத்தை செலுத்துறாரு. ஸோ இது மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். எனி கொரீஸ்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.